ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கும்பர் பச்சடி, அதாங்க வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. இந்த வெள்ளரிக்காய் பச்சடி ரொம்ப ஸ்பெஷல், கேரளாவில் தான். அந்த கேரளா ஸ்டைல்லையே எப்படி நம்ம இந்த பச்சடியை ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு 4 வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன வெள்ளரிக்காவாக தான் நான் எடுத்துருக்கிறேன். பெரிய வெள்ளரிக்காவாக இருந்துச்சுன்னா 2 வெள்ளரிக்காய் கூட போதும். அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல வெள்ளரிக்காய், அதை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் வேக வைக்கணும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெள்ளரிக்காவை நல்லா வேக விடுங்க. வெள்ளரிக்காவை பச்சையாக சாப்பிட்றதே ரொம்ப நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம மாங்காவை வேக வச்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டு வெள்ளரிக்காவை வேக வச்சு சாப்பிட்டாலும் இருக்கும். ஓகே, வெள்ளரிக்காய் வேகட்டும். அந்த நேரத்தில் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த அளவு தேங்காய், அதாவது 1/4 கப் இருக்கிற மாதிரி தேங்காய் துண்டுகளை எடுத்துக்கோங்க. அதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அடுத்ததான் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தண்ணி, அதாவது 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக இப்போ கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததான் ஒரு துண்டு இஞ்சி சேர்க்கணும். இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வெள்ளரிக்காய் வேக வைக்கிறோம் பார்த்திங்களா, அப்போவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம்ல, இப்போவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மையாக அரைக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நான் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். தேங்காவை நல்லா மையாக அரைச்சி வச்சாச்சு. இப்போது வெள்ளரிக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த வெள்ளரிக்காய் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாங்காவை வேக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா கலர்னதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம இப்போது தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்க்கறதுனால தான் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். தயிரை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம், அதாவது ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் அந்த பச்சடியை எடுத்து வச்சிடலாம். இப்போதைக்கு ஒரு 90% வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 100% டேஸ்டான தயிர் பச்சடிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாகணும். அதுக்கு அடுப்பில் திரும்பியும் கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, கருவேப்பிலை கொஞ்சமாக 2 குச்சி அளவுக்கு உருவி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2, காம்பு கிள்ளிட்டு இந்த மாதிரி 2 துண்டாக பிச்சு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு அந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியில் ஆட் பண்ணிடுங்க.
வாவ், எம்மியான கேரளா ஸ்டைலில் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி தயார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.